இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அது இந்த மாசம் 14ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 14ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 60 நாட்கள், அதாவது 2 மாத இடைவெளியில வந்து உங்களுடைய ஹாதிம்சால இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க தாராளமா ஒரு நல்ல கம்பெனிய பார்த்து, நல்ல சேலரி இருக்கக்கூடிய கம்பெனிய பார்த்து, நீங்க உங்க ஷூனிசாவுல நீங்க மாறிக்கலாம். 20லேருந்து 18க்கு மாறிக்கலாம். இதுக்கு முழுக்க முழுக்க கஃபீலுடைய ஒப்புதல், சம்மதம் வேணும். கஃபீல் சம்மதிச்சா மட்டும்தான், அவர் என்ஓசி அந்த குடுத்தா மட்டும்தான், அது நீங்க வந்து மாற முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுல இந்த டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உண்டான ஃபீஸ் மட்டும் 50 தினார். இதுக்கான தனி சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும். அதுக்கப்புறம் விசா அடிக்கிறது வேற சார்ஜஸ். ஆனா இந்த டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் 50 தினார் சார்ஜஸ் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹாதிம்லேருந்து ஷூனுக்கு மாறக்கூடிய நபர் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்பான்சர் இடத்துல அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாவது 1 வருஷம் வேலை பார்த்திருக்கணும். அவர் போன மாசம் தான் வந்தாரு. வந்து 6 மாசம் தான் ஆகுது. இப்ப ஷூனிசால கஃபீலே சம்மதிச்சாலும், இப்ப 6 மாசம் தான் ஆகுது. கஃபீலே இப்ப வந்து சம்மதிச்சு